சண்டே மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குருமா வைங்க. 3 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. இதை குக் பண்ணும்போதே பசியை தூண்டும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குயிக்காக மட்டன் குருமா குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 10 ஊற வச்ச முந்திரி, அதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் பட்டை, கிராம்பு, ஸ்டாரணி, ரம்ப இலை அண்ட் பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கல்பாசியை சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கொலையாக வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதக்கிட்டு குருமாவுக்கு தேவையான மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கறி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 kg மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்று சேர வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கலந்துட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அருமையான சுவையில் மட்டன் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, ஊற்றி தான் குடிப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மட்டன் எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.